ராமராமா பிப்ரவரி 28 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 16ஆம் தேதி, துவாதசி திதி. இன்னைக்கு நட்சத்திரம் புனர்பூசம். காலை 9:22 வரை, பின்பு புஷ்ய நட்சத்திரம். சௌபாகிய யோக பவகரணம். ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை காலை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்களுக்கு என்ன வழி? குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்றவாளுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது தான் வழி. ஏதோ ஒரு முறையில கண்டுபிடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. என்ன, ஜோதிஷால கேட்கணும், ஜோதிஷ்கால பிரஷ்னம் பார்க்கலாம். இப்படி ஏதோ ஒரு முறையில எப்படியாவது அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி அது கண்டுபிடிக்க முடியாத வரை என்ன பண்றது அப்படின்னா, தெய்வத்தையே பிரார்த்திக்க வேண்டிதான். எனக்கு நீ உன்னுடைய இருப்பிடத்தை நீயே காமிச்சு கொடு அப்படின்னு பிரார்த்திச்சுக்கணும், வேற வழி இல்லை. பிரார்த்திச்சுண்டு நமக்கு தெரிஞ்சதான தெய்வங்களை, நமது பெரியவர்கள் கூறும் தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வர வேண்டும். உண்மையாக மனசால இவன் பிரார்த்திச்சான் அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல அது காமிச்சு கொடுத்துரும். யாரோ சொல்லுவா, ஏதோ சம்பந்தமே இருக்காது, 2-3 தலைமுறை முன்னாடி யாரோ சொந்தக்காராளா இருந்திருப்பா, இத்தனை நாள் பேச்சுவார்த்தையே இருந்திருக்காது, ஏதோ ஊர்ல இருப்பான், திடீர்னு பேச்சுவார்த்தை வரும், ஏதோ நம்மளுக்கு இதாண்டா குலதெய்வம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்படின்னு எப்படியோ வரும். அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த தெய்வம் நினைக்கணும். அப்ப நீ மனசால அதை நினைச்சு அதை பிரார்த்திச்ச அப்படின்னா, உனக்கு வாஸ்தவமா அந்த நம்பிக்கை இருந்தது, பக்தி இருந்ததுன்னா தெய்வமே காமிச்சு கொடுக்கும். அப்படி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் தேவை. ராம் ராம்.